ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய், அத்தியாயம் 12. காரில் ஒரு விதமான மௌனம் நிலவியது. அதை முதலில் கலைத்தது ஹரிஷ் தான். என்னடி வாய மூடிட்டு வர, இன்னும் யார வளைச்சு போடலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்க? இல்ல மறுபடியும் என்னையே வளைக்கலான்னு நினைக்கிறியா என்று கேட்க, ஹரிஷ், வார்த்தையில விடாதீங்க, அத திரும்ப பெறுறது ரொம்ப கஷ்டம். என் மனச புண்படுத்துவதற்காக அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்காதீங்க. என்னடி பேச்செல்லாம் தெளிவா இருக்கு? அது சரி, நீதான் நடிச்சவளாயிற்றே, உன்கிட்ட எல்லாம் இப்படி தாண்டி பேசணும். உங்க இஷ்டம் என்று கண்களை மூடிக்கொண்டார். அதுதானே, உனக்கு எங்க சூடு சொரணெல்லாம் இருக்க போகுது? சில ஜென்மங்க இருக்குதே இந்த மாதிரி என்றான் வெறுப்பாக. அடிபட்ட பார்வை ஒன்றை அவள் பார்த்து வைத்தாள். அவனுக்கு தெரியவில்லை இது மாதிரியான வார்த்தைகளால் அவன் எவ்வளவு கஷ்டப்பட போகிறான் என்பது. என்னடி பாக்குற? எப்படி ஹரிஷ் இப்படி பேசுறீங்க? உன்ன மாதிரியான ஜென்மங்களுக்கு இப்படித்தான் பேசியாகணும். இவ்வளவு வெறுப்பா இருப்பவர் ஏன் என்ன உங்க கூட கார்ல கூட்டிட்டு வரணும்? மறுபடியும் உன் கூட குடும்பம் நடத்தணும்னு நினைச்சியா? 2 வருஷம் என்னோட மன கஷ்டம்டி, அதுக்குத்தான். அது சரி, இப்போ எவனை பார்க்க போற? எவனாவது நல்ல வசதியான ஒரே பையனா இருக்கிறவனா பாத்துட்டியா? ஏன் ஹரிஸ் இப்படி பேசுறீங்க? அதனால் என்ன லாபம்? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படி தரம் தாழ்ந்து பேசுறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் நிம்மதிடி, என் நிம்மதி. உன்கிட்ட தோத்தது என் மனசுல ஆறாம இருக்கு, அதுக்கான மருந்து. அப்படி எது ஹரிஸ் தோத்து போனீங்க? அந்த கேள்வியில் இருந்த உண்மை அவனுக்கு புரிந்தது. ஆனால் அது அவன் கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது. என்ன தோத்துட்ட? என் மனச, என் காதல, எல்லாத்தையும் தோத்துட்ட. நானும் தானே ஹரிஷ் இதையெல்லாம் இழந்தேன். நீயா? எல்லாமே நடிப்பு என்று சொல்லவன், எதை இழந்த? நான் எதை இழந்தேன்னு உங்களுக்கு தெரியாத ஹரிஷ் என்று மனதில் நினைத்த கேள்வி வெளியில் வரவில்லை. மௌனமாய் தலையை திருப்பி கொண்டாள். அந்த செய்கை இன்னும் அவனை கோபப்படுத்த. என்னடி அவ்வளோ அலட்சியமா? உங்க கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல ஹரிஷ். நான் திரும்பவும் உங்க வாழ்க்கையில வரமாட்டேன். எனக்கு பிரணேஷ் மாமா, உங்க அண்ணன் என்ன தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நான் அக்காவுடன் உண்டான உறவை முறிச்சிருப்பேன். நான் பண்ணிய பாவம், என் அக்காவின் காதல் ஏன் சாகணும்? இப்பொழுதும் என் அக்காவை விட்டு தான் போறேன், எல்லாரோட நிம்மதிக்காகவும். ஹரிஷுக்கு மனம் வலித்தது. யாரோ யாருக்கு பார்த்து பார்த்து செய்தானோ, யாரை வாழ்க்கை என்று நினைத்தானோ, அவள் அனாதையாக போகிறேன் என்று சொல்கிறார். அதற்கு காரணம் தான் என்று நினைக்கும் போது அவனால் தாங்க முடியவில்லை. அவனின் கோபத்தை காரின் வேகத்தில் காண்பித்தான். இருவரும் கோவை சென்றவர்கள் எங்கு செல்வது என்று தெரியவில்லை. கோவையில் இருக்கும் அவனின் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அவளுடன் சென்றான். அவளும் எதுவும் பேசாமல் அவனுடன் சென்றாள். கொஞ்ச நேரம் அங்கு இருந்த கணக்குகளை சரிபார்த்தவன் அவளுடன் ஊட்டிக்கு திரும்பினான். வரும் வழியில் எதுவும் பேசவில்லை. வளர்மதி பிரணேஷிடம் எதையோ பேசிக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் பார்த்து கீதாவும் மதுவும் மாடியிலிருந்து இறங்கி வர ஹரீஷும் பிருத்விகாவும் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. அனைவரும் பேசியபடியே மாலை காஃபி டிஃபன் சாப்பிட வளர்மதி அந்த பேச்சை ஆரம்பித்தார். ஹரீஷ், என்னம்மா, இந்த வருஷ கடைசியில உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். கீதாவும் படிப்ப முடிச்சுட்டா, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணாமலும் முடிவுல இருக்கும். ஹரீஷுக்கு ஒரு நிமிடம் எதுவுமே புரியவில்லை. பிருத்விகாவோ தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தாள். ஹரீஷுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. பிருத்விகா மட்டும் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லி இருப்பான். ஆனால் இப்போ அவளை வச்சுக்கிட்டு கல்யாணம் வேணாம்னு சொன்னா அவ முன்னால கோலை போல ஆகிடும். இருந்தும் அவனால் இன்னொரு கல்யாணத்தையும் அதன் பிறகு வாழும் வாழ்க்கையையும் நினைக்கவே முடியவில்லை. பிருத்விகாவோட வாழ்ந்த வாழ்க்கையை வேறு ஒருத்தியுடன் வாழ அவன் மனம் ஓய ஒப்பவில்லை. அதே நேரத்தில் பிருத்விகாவின் முன்னால் தன்மானத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக, சரி அம்மா, உங்க இஷ்டம் போல செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். கீதாவோ மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்க, பிருத்விகாவோ செத்து கொண்டு இருந்தாள். அன்று இரவு பிருத்விகா கொச்சின் கிளம்பினாள். அனைவரிடமும் விடை பெற்றவள் ஹரீஷை பார்த்தாள். அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டு இருந்தான். என்னை விட்டு போகிறையா என்று அவன் கண்கள் அவளை கேள்வி கேட்டது. கண்களின் கேள்விக்கு விடை சொல்லாமல் தன் கணவனை கண்களில் நிரப்பிக் கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தாள். இரவின் குளுமையில் ரயில் பயணம் முன்னாடி ஹரீஷுடன் சென்ற பயணத்தை ஞாபகப்படுத்த நினைவுகளில் வழியில் துடித்தாள். காலம் எல்லாத்துக்கும் மருந்து. அவளின் காயத்தை காலம் ஆற்றுமா?
பிருத்விகா கொச்சின் சென்று ஒரு வாரம் சென்று விட்டது. ஹரிஷை தவிர அனைவரும் எப்பொழுதும் போல் இருந்தனர். மது கூட பிருத்வியிடம் தினமும் பேசுவதால் பெருசாக ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் ஹரிஷ் அவனுக்குத்தான் நிலை கொள்ள முடியவில்லை. அவள் எப்படி போகலாம்? தப்பு அவள் பேரில் இருந்தும் என்னால் அவளை விட்டு விலகி இருக்க முடியவில்லையே. அவ மட்டும் சந்தோஷமா கிளம்பிட்டா. உண்மையிலேயே என்கிட்ட அவ நடிச்சாளா? இல்லையே. அவ கண்ணுல இருக்கும் காதல் எனக்கு தெரியுமே. எல்லாரிடமும் ஒருவித பயத்துடன் இருக்கிறவ என்கிட்ட உரிமையா இருப்பாளே, அதுக்கு என் மேல இருந்த காதல் தானே காரணம். என்னை விட்டு அவளால இருக்க முடியுமா? என்னால முடியலையே. என்னை இப்படி தவிக்க வச்சுட்டாளே. என் நிம்மதிய குழி தோண்டி புடைச்சிட்டாளே. அவ மட்டும் எப்படி நிம்மதியா இருக்கலாம்? கூடாது. அவ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பதில் சொல்ல வேணும். இப்படி எண்ணற்ற மன உளைச்சலில் இருந்தான் ஹரிஷ். கீதா ஒரு நாள் ஹரிஷின் அறைக்கு எதற்கோ போக அங்கு அவனின் பெட்டியின் மேல் ஒரு போட்டோ இருந்தது. அதை பார்த்தவள் என்ன போட்டோ இது என்று பார்க்க அது ஹரிஷ் பிருத்விகா கல்யாண போட்டோ. மனதிற்குள் இன்னும் இவளை மறக்கலையா, மறக்க வைக்கிறேன் என்று கூறி அதை பார்த்தவள் யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்து வைத்து விட்டாள். அன்று காலை ஹரிஷின் வீட்டுக்கு கோயம்புத்தூரில் இருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தது. தொழில் முறையில் பிரணீஷை அவர்களுக்கு நன்றாக தெரியும். நல்ல வசதியான குடும்பம். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மில் இருந்தது. அவர்களுக்கு ஒரே மகன், பெயர் ஸ்ரீராம். ஸ்ரீராம் பிரணீஷ் கல்யாணத்தில் பிருத்விகாவை பார்த்து ஒரு தலையாக காதலில் விழுந்தவன். ஸ்ரீராமுக்கு பிருத்வியை பெண் கேட்டு வந்திருப்பதாக ஸ்ரீராமின் பெற்றோர் தெரிவிக்க ஹரிஷுக்கு அனல் மேல் அமர்ந்திருப்பதை போல் ஆனது. ஹரிஷுக்கு மட்டும் இல்லை, அங்குள்ள இன்னொரு ஜீவனுக்கும் தான். மற்றவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். மதுவுக்கும் மகிழ்ச்சிதான். தங்கையின் வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டாள். பிரணீஷ் ஸ்ரீராமின் அப்பாவிடம் பிருத்வியை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டு இருந்தான். கீதாவுக்கு ரொம்பவும் பொறாமையாக இருந்தது. இந்த பிருத்விகா கிட்ட என்னதான் இருக்கு? எல்லா பணக்காரங்களுக்கிட்டும் இவளைத்தான் ரொம்ப பிடிக்குது. அவளுக்கு இந்த பணக்கார வாழ்க்கைய வாழ விட மாட்டேன் என்று மனதுக்குள் சூளுரைத்தாள். கீதாவின் கண்ணுக்கு ஒரே கல்லில் 3 மாங்காய் கணக்கு. ஹரிஷின் வாழ்க்கையிலிருந்து பிருத்விகாவை விரட்ட வேண்டும். இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பை துண்டிக்க வேண்டும். பிருத்விக்கு இந்த பணக்கார வாழ்க்கையும் அமையக்கூடாது. அதுக்கு ஏற்றவாறு பிளான் செய்தாள். ஸ்ரீராமின் குடும்பத்துக்கு பிருத்வியுடன் பேசிவிட்டு பதில் சொல்வதாக பிரணீஷ் கூறிவிட்டான். அவர்களும் நல்ல பதிலை கூறுமாறு சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டனர். ஹரிஷ் மனதுக்குள் யாரோட பொண்டாட்டிய யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க பாக்குறேன், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். இப்படியாக 2 நாட்கள் செல்ல அன்று பிருத்விக்கு மது போன் பண்ணினாள். மதுவின் போனை பார்த்த பிருத்விகா, அக்கா எதுக்கு இவ்வளவு காலையில போன் பண்றாங்க? வழக்கமா நைட் தானே கூப்பிடுவாங்க என்று நினைத்து கொண்டே கால் அட்டன் பண்ணி ஹலோ அக்கா என்க. மதுவோ, உன்கிட்ட நலம் விசாரிக்க போன் பண்ணல பிரீத்தி, நாளைக்கு காலையில நீங்க இருக்கணும், இல்ல அக்காங்கிற உறவு செத்து போயிட்டதான் நினைச்சுக்கோ என்று கூறி போனை வைத்து விட பிருத்வியோ பயந்து திரும்பி மதுவுக்கு கால் செய்தாள். இந்த தடவை பிரணீஷ் போன் எடுக்க, மாமா என்ன ஆச்சு? அக்கா என்னென்னவோ பேசுறாங்க, என்ன மாமா என்று பதட்டப்பட பிரணீஷ், பிரீத்தி நீங்க கிளம்பி வா, வந்து எல்லாம் பேசிக்கலாம், நைட்டு கிளம்பி காலையில வர மாதிரி வா என்று கூறி போனை வைத்து விட்டான். பிரீத்தியோ என்ன ஏதென்று புரியாமல் இரவு பஸ் பிடித்து ஊட்டி வந்து சேர்ந்தாள். வீட்டுக்கு வரும் பொழுதே ஒரு விதமான அமைதி தெரிய அது பயத்தை ஏற்படுத்தியது. நேராக மாடிக்கு மதுவின் அறைக்கு போகலாம் என்று எண்ணி படியேறியவளை வளர்மதிதான் முதலில் பார்த்தார். பார்த்தவர், என்னம்மா பிரீத்தி, நீ இப்படி செய்வன்னு நினைச்சு கூட பாக்கலாமா, ஏமா இப்படி என்று வினவ பிரீத்தியோ புளியாமல் முழித்தாள். அப்பொழுதுதான் மாடியிலிருந்து இறங்கிய மது வேகமாக வந்தவள் ஓங்கி ஒரு அறை விட்டாள் பிரீத்தியை. மது, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல உன் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்வியா? அப்ப நான் எதுக்கடி அக்கான்னு இருக்கேன் என்று கத்த பின்னாடியே பிரணீஷ், ஹரிஷ், கீதா மூவரும் மாடியிலிருந்து இறங்கினர். ஹரிஷ் கை முஷ்டியை இறுக்கி மூடிக்கொண்டு இருந்தான். பிருத்வி ஒன்றும் புரியாமல், அக்கா என்ன ஆச்சு, ஏன் அடிக்கிறீங்க என்க. மதுவோ, உனக்கு இன்னும் விலக்கி வர சொல்லணுமா, யாரையும் கூட இருக்கிறது என்று கையில் இருந்த போட்டோவை காண்பிக்க அதை பார்த்த மது அதிர்ந்து ஹரிஷின் கண்களை நோக்க அவன் கண்களோ இத நான் அனுப்பல என்று கூறின. அப்படி அந்த போட்டோவில் என்ன இருந்தது என்றால், ஹரிஷ் பிருத்விகா கல்யாணத்தின் போது எடுத்த போட்டோ. ஆனால் அதில் ஹரிஷின் உருவம் இல்லை. ஹரிஷின் தோல் வளைவில் சாய்ந்திருந்த பிருத்விகா மட்டுமே இருந்தாள். ஹரிஷின் தோல்வரை மட்டும்தான் அந்த போட்டோ இருந்தது. இதை யாரோ முன்னாடி நாள் கொரியரில் மதுவுக்கு அனுப்பி வைத்திருந்தனர். கீதா தான் அனுப்பினாள் என்பது அவளின் வெற்றி புன்னகையில் நமக்கு தெரிகிறது. ஆனால் அங்கே இருப்பவர்களுக்கு தெரியாதே.
பிருத்வியின் கல்யாண பேச்சு எடுத்தவுடன் இந்த போட்டோ வந்தது என்றால் இதை யார் அனுப்பி வைத்திருப்பார்கள் என்று ஹரிஷ் யோசித்துக் கொண்டு இருந்தான். மதுவுக்கு தங்கைக்கு ஒரு நல்ல இடத்தில் வாழ்க்கை அமைய போகும் கனவு கலைந்து போனதில் கோபம், தங்கை தன்னை மறந்து விட்டாளே என்ற கோபம் எல்லாம் சேர்ந்து மதுவின் கோபத்தை உச்சிக்கு எடுத்து சென்றது. கண்முன் தெரியாமல் பிரீத்தியை அடித்தவள் பிரணீஷ் வந்து தடுக்கவும் தான் விட்டாள். பிரணீஷ், சொல்லு பிரீத்தி, இந்த போட்டோல இருக்கிறது உண்மையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றான் அழுத்தமாக. பிரீத்தியோ அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிரணீஷுக்கும் பொறுமை பறந்து கொண்டே இருந்தது. வளர்மதியோ, சொல்லு பிரீத்தி, கேக்குறாங்கல்ல, வாய தர, ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு போலவா நடந்திருக்க, பதில் சொல்லு என்று அதட்ட ஹரிஷுக்கு கண்கள் சிவந்தது. அவளை கேள்வி கேட்பது அவனுக்கு வலித்தது. கீதாவோ ஒருபடி மேலே சென்று, என்ன ஜென்மணி, இவ்வளவு பேர் கேக்குறோம், பதில் சொல்ல முடியாதா என்க. மதுவோ, சொல்லடி, வாய தர என்று கத்த. ரித்திகா நிமிர்ந்து பார்த்தவள் அழுது கொண்டே, அக்கா, இத பத்தி கேட்காத, இதுல இருக்கிறது உண்மை, ஆனா என் உயிரே போனாலும் இதற்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது என்று கூற, மது, அப்படின்னா சொல்ல மாட்டியா என்று கேட்க, இல்லை என்பது போல் கண்களில் நீருடன் தலையாட்டினாள் பிரீத்தி. அப்படின்னா போயிடு, இங்கிருந்து வெளியே போ, இனி எனக்கும் உனக்கும் ஒண்ணும் இல்ல, போ வெளியே என்று மது வாசலை நோக்கி கை காட்ட, மது என்று பிரணீஷ் அலற, அண்ணி என்று ஹரிஷ் அலறி வாயை திறந்தான். மதுவோ யாரையும் கண்டு கொள்ளாமல் பிரீத்தியை பார்த்து, வெளியே போ என்க. உங்களுக்கு என்ன உரிமை இந்த வீட்டுல இருக்கோ அதே உரிமை அவளுக்கு இருக்கு அண்ணி, அவளை வெளியே போக சொல்ல இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை கிடையாது என்று கர்ஜித்தான் நம் நாயகன் ஹரிஷ். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.